இன்றைய வீடியோவில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை, அதாவது நிப்பா வைரஸ் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தின் கவனத்தையே இந்த 2026 ஜனவரியில் நிப்பா வைரஸ் என்ற பதம் ஈர்த்துள்ளது. இது மிகவும் ஆபத்தான ஒரு நோயாகும். இந்த வைரஸ் முதலில் எங்கு தெரியுமா கண்டுபிடிக்கப்பட்டது? மலேசியாவில் 1998. பின்னர் இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலும் இது வேகமாக பரவியது. மனிதர்களுக்கு மிக கடுமையான நோயை ஏற்படுத்தி மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடிய நோயாக இது உள்ளது. இந்த வைரஸ் முதன்மையாக இயற்கை உறைவிடமாக உள்ளது வௌவால்கள் தான். அதாவது வௌவால்களில் ஒரு வகை வௌவால்கள் உண்டு, பிளாட்டிரோபஸ் வௌவால்கள் என்று கூறுவாங்க. அந்த வௌவால்களில் இருந்து தான் இந்த வைரஸ் பரவுகிறது. எப்படி என்றால், அந்த வௌவால்கள் உண்ணுகின்றது தானே பழங்கள், அவை உண்ட பழங்கள், அடுத்தது வௌவால்களில் இருந்து வெளியேறும் கழிவுகள், மலம், சிறுநீர், இவற்றிலிருந்து இந்த வைரஸ் பரவுகின்றது. இந்த நிப்பா வைரஸ் பரவுவதற்கான முதன்மையான வழி வௌவால்களாக இருக்கின்றன. அது மட்டும் அன்றி இந்த வௌவால்கள் உண்ட அந்த பழங்களை அல்லது வௌவால்களின் கழிவுகளை உண்ட ஏனைய விலங்குகளுடன் பன்றி போன்ற ஏனைய விலங்குகளுடன் தொடர்புறுவதன் மூலமும் இந்த வைரஸ் எமக்கு பரவலாம். அடுத்தது, நிபா வைரஸ் தொற்றுக்கு பிறகு ஆரம்பத்தில் பொதுவான சாதாரண காய்ச்சல் மாதிரி தான் இது இருக்கும். அதாவது தலைவலி, உடல் வலி, வாந்தி, கழுத்து வலி போன்ற அறிகுறிகள் முதலில் தோன்றும். இதனால் பலரும் நினைக்கின்றனர் இதனை ஒரு சாதாரணமான ஒரு காய்ச்சல் என்று. ஆனால் இந்த காய்ச்சல் சில நாட்களுக்கு தொடர்ந்து இவ்வாறு இருந்தால் அது கடுமையான காய்ச்சலாக மாறும். எனவே உடனடியாக நாம் சிகிச்சை பெறாவிட்டால் இது மிக கடுமையான காய்ச்சலாக மாறி மூளை பாதிப்பு, அது மனப்பாதிப்பு, சிறுநீரில் மாற்றம், சுவாச குறைபாடு போன்ற பல அறிகுறிகளை தோற்றுவிக்கும். இதனால் கடைசியில் சரியான சிகிச்சை இல்லாவிட்டால் சிகிச்சை பலனின்றி இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழக்கக்கூட கூடும். இன்னும் இதுவரை நிபா வைரஸிற்கான எந்த ஒரு சிறப்பு மருந்து அல்லது தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எனவே இதற்கான சிகிச்சைகள் இப்பொழுதோ 100% வெற்றியளிக்கும் சிகிச்சைகளாக இல்லை. நோயாளிகளுக்கு அந்த நோயிலிருந்து தாமாகவே குணமாவதற்கான ஆதரவுகள் தான் வழங்கப்படுகின்றன. எனவே தடுப்பு நடவடிக்கைகள் தான் நாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாக உள்ளது. ஆகவே வௌவால்கள் உண்ட பழங்கள் என்று சந்தேகிக்கப்படும் எந்த ஒரு பழங்களையோ எந்த ஒரு காய்கறிகளையோ நாம் முற்றாக உண்பதை தடுக்க வேண்டும். சிறுவர்கள், அதாவது சாதாரண கிராமங்களில் உள்ள சிறுவர்கள் பெரும்பாலும் கீழே விழுந்த பழங்களை உண்பார்கள். இவற்றை முற்றாக தடுக்க வேண்டும். ஏனென்றால் பலவேளை வௌவால்கள் அதில் உண்டுவிட்டு கீழே போட்ட பழங்களாக அவை இருக்கலாம். எனவே முற்றுமுழுதாக இவ்வாறு கீழே விழுந்துள்ள பழங்களை உண்பதை தடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அது மட்டுமே அன்றி வௌவால்கள் அந்த புசித்த அந்த உணவுகளை புசிக்கக்கூடிய பன்றிகள் மாதிரிய ஏனைய விலங்குகளுடன் நெருங்கி பழகுவதையும் நாம் தடுக்க வேண்டும். இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் இந்த நிபா வைரஸ் பரவுவதை எம்மால் தவிர்த்து கொள்ள முடியும். அது மாதிரியே கடுமையான காய்ச்சலுக்கு நாம் உட்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை பெற வேண்டும். சாதாரண காய்ச்சல் என்று புறக்கணிக்கவே கூடாது. எனவே இந்த வீடியோ ஊடாக மிக சுருக்கமாக நிபா வைரஸ் எவ்வாறு பரவுகின்றது, அதிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு பெறுவது போன்ற விவரங்களை நாம் கொண்டு வந்தோம். தொடர்ந்தும் இணைந்திருங்க இது மாதிரியான உங்களை விழிப்பூட்டும் வீடியோக்களுக்காக.